ஏழைக்கோ வினை வழங்க அடுக்காதல் எனை நடுங்க அழைக்கோ பொழுது காலம் எதை நடுங்க அழைக்கோ பொழுது வந்து அஞ்சல் எல்பாய் அஞ்சல் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கு களவ குவிபுலையாளே கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அல்லையே என்பல் ஓடி வந்தே உன்னையே அல்லையே என்பல் நோடி வந்தே. ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நம்ம வழக்கம் போல் நம்ம அபிராமி அந்தாதி என்று ஒரு அழகான பாடலை பார்க்க போகிறோம். இதுவரையில் நாம் 32 பாடல்களை விளக்கமாக பார்த்துவிட்டோம். இன்றைக்கி 33வது அழகான ஒரு பாடலை பார்க்குறோம். இந்த 32வது பாடலை என்ன சொன்னார் அப்படின்னா, மனிதனுக்கு உள்ள யம பயம், காலன் வந்து தம்மை கொண்டு போவான் என்பது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது விதிக்கப்பட்ட விதி, அனைவருக்கும் விதிக்கப்பட்ட விதி. அப்படிப்பட்ட அந்த காலன் வந்து என்னை கொடுமைப்படுத்தி அழைத்து சொல்லாமல் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய தலையிலே உன்னுடைய பாதத்தை வைத்து எனக்கு அருள் சேர அம்பிகை என்று 32வது பாட்டாக சொன்னதை அழகாக பார்த்தோம். இன்றைக்கி வந்து 33வது பாட்டில் இன்றைக்கி அம்பிகை ஆட்கொண்டு விட்டால், அது முதல் 32லேயே சொன்னார், என்னை அம்பிகை ஆட்கொண்டு விட்டால்னு சொன்னார். இருந்தாலும் மனித மனம்தானே, இப்போ அவருக்கு எண்ணம் வருது, சரி அம்பிகை வந்து ஆட்கொண்டு விட்டால், இருந்தாலும் ஒருவேளை நம்மளை மறந்துடுவாளோ, அந்த நேரத்தில் அம்பாள் வராமல் இருந்து விடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது அவருக்கு. அப்போ தான் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு தடவை நம்ம அம்பாளுக்கு அதை நினைவுபடுத்துவோம் அப்படின்னு. நம்ம இதெல்லாம் தேவையே இல்லை, இருந்தாலும் ஒரு மனித மனம் அதை நினைவுபடுத்துவோம் அப்படிங்கிறாரு. அப்போ அதுக்காக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய பயத்தை, யம பயத்தை போக்குவதற்காக மிக ஒரு நயத்துடன், மிக அழகான ஒரு நயத்துடன் அம்பாளுடைய அழகை விளக்கி என்னை நீ வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாட்டில் சொல்கிறேன், கேட்டுங்க. இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குழவி முளை யாமள கோமலையே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அப்படிங்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, காலன் வந்து என்னை எப்படி இருந்தாலும் கூப்பிட தான் போகிறான். அவன் கூப்பிடும்போது என்னை வந்து நீ அஞ்சல் என்று நீ சொல்ல வேண்டும். நீ வந்து என்ன, இதை வந்து நம்ம சுப்பிரமணிய ஜெயந்திலே பார்த்துருக்கோம் இல்லையா, கிருதாந்தேஷு தூதேஷு கண்டேஷு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம், நம்ம விளக்கமாக பார்த்துருக்கோம். அதை பற்றி அழகாக சொல்லியிருப்பார் ஆதிசங்கரர். அதாவது யமதூதர்கள் வந்து என்னை அழைக்கும்போது கட்டு வெத்து குட்டு வெட்டு என்னை அழைக்கும்போது பயப்படாதே என்று வரல வேண்டும்னு முருகப்பெருமனை வேண்டுவார். அதான் அந்த 20வது ஸ்லோகம். கிருதாந்தேஷு தூதேஷு கண்டேஷு அந்த 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 ஸ்லோகத்தில் அது மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி இவர் என்ன சொல்லுவார், யம தூதர்களோ இல்லை யமனோ வந்து என்னை அழைக்கும்பொழுது நீ என்னை வந்து அஞ்சல் என்பாய், நீ பயப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்பாரு. இப்போ ஒரு பரமான ஒரு ஏழை ஒருத்தன் இருக்கான். ஏழை வந்து அவன் நிறைய பேர்ட்ட கடன் வாங்கியிருக்கான். ஒருத்தர் பெரிய கடன் வாங்கியிருக்கான், நிறைய கடன் வாங்கியிருக்கான். சின்ன சின்ன கடனெல்லாம் அப்பப்போ அடைச்சிடுறான். இந்த பெரிய கடனை அடைக்கிறதுக்கு அவனால் முடியுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அப்போது வந்து ஒரு தனவந்தர் வந்து பயப்படாதப்பா, உனக்கு பணம் இல்லாட்டி நான் உனக்கு பணம் தரேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த நேரத்தில் அவன் வந்து அந்த பழம் கொடுத்தவன் வந்து கடங்காரன் வந்து கடன் கொடுத்தவன் கேட்கும்போது உடனே அவர்கிட்ட போய் பணம் கேட்குறான். அவர் உடனே இது கொடுத்துட்றாரு, கொடுத்து அடைச்சிடுறான். அதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் வரும்போது அவனுக்கு பயம் வருது. ஐயோ, இப்போ மறுபடியும் அவர் பணம் கொடுப்பாரோ மாட்டாரோ, கொடுக்குறேன்னு சொன்னார், மாட்டாரோ தெரியலையே
அவன் பணம் கொடுத்தவன் கேட்டால் என்ன செய்யணும்னு பயம் வருது. அப்போ அந்த பணக்காரர் தனியே அவனை தேடி வந்து பயப்படாதப்பா உனக்கு பணத்தை நான் கடனை அடைக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா? அதே மாதிரி ஏழைக்கு ஒரு ஏழைக்கு, பணமில்லாத ஏழைக்கு ஒரு பணக்காரன் பணம் கொடுக்கும்போது நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லும்போது அந்த ஒரு நிம்மதி. அவன் வந்து அவன் முதலே அவன் சொல்லியிருக்கான், ஐயா நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், அந்த கடங்காரன் ரொம்ப பொல்லாதவன், அவன் வரும்போது தெரிந்தால் நேரே நான் ஒடியாந்து ஐயா நீங்கள் காப்பாற்றுவேன்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் கை கொடுக்க காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறார். அந்த ஏழையின் நிலையில் தான் அபிராமிப்பட்டர் இருக்கிறார். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்மத்திலே பிறந்து விட்டார், இந்த பிறவிலே எடுத்து விட்டார். இந்த பிறவியை எதனால் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இழைக்கும் வினை வழியே வடும் காலன் அப்படிங்கிறார். இணைக்கும் இந்த பிறவி எதுன்னு எடுத்தோன்னா என்னுடைய வினையினால் பிறந்தது இல்லையா? நம்முடைய கர்மத்தினால் பிறக்கிறோம். 3 கர்மங்கள் இருக்கு இல்லையா? வினைகளினால் நம்ம ஒரு பிறவி எடுக்கிறோம். இந்த பிறவி எடுத்து நான் இந்த பிறவிலே வந்துட்டேன். இந்த பிறவிலே எடுத்து இந்த பூமியில் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு அந்த நாள் வரத்தான் செய்யும். அன்றைக்கி அந்தகன் வரத்தான் செய்வான். அப்போ என்னை அந்த அடுங்காலன் அப்போ வந்து கூப்பிடும்போது அடுங்காலன் கொடும் காலம் இல்லையா? அவன் எப்படி கூப்பிடுவான்? என்னை நடுங்க கூப்பிடுவான். நான் கூப்பிட்டாலே எனக்கு பார்த்தாலே நடுக்கும், எமனை நினைத்தாலே நடுக்கும், எமனை பற்றி அவனுடைய அந்த உணர்வு வந்தாலே நடுக்கம் வரும். இதுதான் வந்து மிருத்யுஞ்சயம்ங்கிறது தான். இதனால தான் இந்த மிருத்யுவை ஜெயம் பண்ணணும், அது வெற்றி கொள்ள வேணுங்கிறதுக்கு தான் மிருத்யுஞ்சயத்துக்காக நிறைய நம்ம ஸ்லோகங்கள்லாம் இருக்கு இல்லையா? மிருத்யுஞ்சய மந்திரம் இருக்கு இல்லையா? திரையம்பகம் மெஜாமகே சுகந்தியும் விஷ்டிவர்தனம் குருவாரு கோபந்தனான் மிருத்யோர் முட்சிய மாமிருதாத் அப்படிங்கிறது ருத்ரத்தில் ஸ்ரீருத்ரத்தில் வர மந்திரம். அதே மாதிரி மார்க்கண்டேயர் யமனை வென்றவர், அவனுக்காக யமனை உதைத்தார் சிவபெருமன் திருப்பதியில். அந்த மார்க்கண்டேயர் அவருடைய ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பார், அதாவது ருத்ரம் பசுபதியும் தானும் நீலகண்டம் உமாபதியும் நமாமி சிரசாதேவியும் கிம்னோ மிருத்யு கரிஷிதிம்பார். கிம்னோன் மிருத்யு கரிஷ்னா என்ன பண்ண முடியும்னு அவர் வந்து ஒரு திண்மையோடு சொல்லுவார். அது வந்து அந்த மாதிரி இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் அந்த யமனை வெல்ல முடியும், யம பயத்தை வெல்ல முடியும். அப்படிங்கும்போது நான் வந்து அம்பாளே உன்னுடைய அருளை பெற்றுவிட்டேன், இந்த பிறவிலேயே நான் இங்கே பிறந்து விட்டேன், இந்த பிறவி எனக்கு முடியும் போது காலன் என்னை நடுநடுங்க வைப்பான். அவர் காலனுடைய தூதர்களோ வந்து அழைக்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, என்னை அஞ்சல் என்பாய். அது எப்படி அஞ்சல் சொல்லணுனாக்கா, நீ பயப்படாத நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன கஷ்டம் ஒரு சின்ன ஒரு நாய் பார்க்குது, நாய்க்கிட்ட வரும்போது பயப்படுது, ஓடுது, அம்மா அப்படின்னு கத்துது. அம்மான்னு கத்துனவன இந்த குழந்தை கத்துனோன்னா அம்மா அந்த நாயிட்டு இருந்தோ பூனைக்கிட்ட இருந்தோ அம்மாவை நோக்கி இந்த குழந்தை ஓடும். ஆனால் அதை விட அந்த அம்மா அங்கேயோ நிற்பான். இந்த குழந்தையோட குரலை கேட்ட உடனே அம்மா அதை வேகமாக ஓடி வரும், ஐயோ குழந்தை கூப்பிட்றானேன்ட்டு ஓடி வந்து குழந்தை தூக்குவான் இல்லையா? அப்போ நான் வந்து உன்னை அழைத்து உன்னை நாடி வருகின்ற வேகத்தை விட நீ வந்து அதிவேகமாக என்னை வந்து நீ காப்பாற்றுவ. அதனால் ஏன்னா இது உன்னுடைய உள்ளம், தாய் உள்ளம். இந்த தாய் உள்ளம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து இந்த பிறவியில் தான் அம்மா. இந்த அம்மான்னு சொல்லும்போது அம்மாங்கிறது நம்முடைய பெற்ற தாய். நமக்கு எத்தனை பிறவி இருக்குது? லட்சக்கணக்கான பிறவிகள் இருக்காது. இந்த லட்சக்கணக்கான பிறவிகள் எல்லாம் ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு தாய் இருக்காங்க. இந்த பிறவியில் ஒரு தாய், இந்த பிறவியில் எனக்கு வந்து சரஸ்வதி அம்மா தாய். போன பிறவியில் யாருன்னு தெரியாது, அதுக்கு அடுத்து வரப்போகிற பிறவியில் யாருன்னு தெரியாது. ஆனால் எல்லா பிறவிலும் அனைவருக்கும் நிரந்தரமாக தாயாக இருப்பது அது பரமாம்பிகை இல்லையா? அம்பாள் வந்து அதுதான் லலிதா சகஸ்ரநாமம் ஸ்ரீ மாதா அப்படின்னு கிடைக்குது. இந்த ஸ்ரீ மாதான்னு சொல்கிறதே இதுதான் வந்து உங்களுக்கு அந்த அம்பாளுடைய பெருமையை சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட ஸ்ரீ மாதாவாக இருக்கிற தாயே, நீ உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கிற நீ வந்து என்னை வந்து என்னை காப்பாற்ற வேண்டும், என்ன யமன் என்னை படுக்க வரும்போது காப்பாற்ற வேண்டும். யமன் அழைப்பான். ஆனால் நான் வந்து அந்த கஷ்டம் வரும்போது உன்னாட்ட ஓடி வந்து அம்மா அப்படின்னு நான் சொல்வதில் விட நான் வந்து இந்த மரணத்தால் நான் ஓடி வந்து உன்னை பற்றி கொள்ளுவேன். எப்படின்னா இந்த குழந்தை அம்மாவை தேடி ஓடுற மாதிரி அம்மா நீதான் சரணம் என்று சொல்லக்கூட முடியலங்கிறான் அந்த நேரத்தில் வந்து நீ அம்மா அந்த உயிர் விடல் வரும் நேரம் வரும் பொழுது அம்மா நீயே சரணம் அப்படின்னு சொல்ல மாட்டான். அந்த நேரத்தில் பல எண்ணங்கள் ஓடும். கடைசி நேரத்தில்
சாகும் நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் சாகும் நேரம் சங்கரா சங்கரான்னு சொல்கிறாங்க நமக்கே தெரியாது. அப்போ என்ன நினைப்பா, ஐயோ நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்குமோ, நம்ம சொத்தெல்லாம் என்ன ஆகுமோ, நம்ம நம்முடைய இப்போ வீடு எப்படி இருக்குமோ, இதைத்தான் நினைப்பாங்களே தவிர இறைவனை நினைப்பது ரொம்ப குறைச்சல். அப்போ அந்த நேரத்தில் அம்மான்னு ஒன்று அழைக்கிறதுக்கு கூட எனக்கு வலுவில்லாமல் போயிடும். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த நேரத்திலும் நீ என்னை தேடி வருவாய். அவனா ஏன்னா எனக்கு ஆனால் அபிராமிப்பட்டருக்கு அந்த பக்குவம் இருக்கிறது. நான் உன்னை எண்ணுவேன், அந்த யமன் வரும்போது உன்னை எண்ணுவேன். அதனால் நீ என்னுடைய இந்த காலனால் வரும் அச்சத்தை போக்கக்கூடிய பேராற்றல் அம்பாளுக்கு உண்டு. அன்னை என்பதே அப்படிங்கிற பலகாரம் சொல்கிறாரு. இதை அபிராமி இதை இந்த நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் நிறைய நாமங்கள் இருக்குங்க. அதில் காலஹந்திரி, காலஹந்திரி காலனை அழிப்பவள், சர்வ மிருத்யு நிவாரணி அனைத்து விதிகளுக்கும் அனைத்து வியாதிகளுக்கும் நிவாரணம் அளிப்பவள், இப்போ ஜன்ம மிருத்யு ஜராதப்த ஜன விஸ்ராந்தி தாயினி அப்படின்னா ஜன்ம மிருத்யு அதாவது நமக்கு வரக்கூடிய அந்த யமத்தினால் யமபேத்தை நீக்கி ஒரு விச்ராந்தி ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த 3 நாமம் சொல்லுது. காலகந்திரி, சர்வ மிருத்யு நிவாரணி, ஜன்ம மிருத்யு ஜராதப்த ஜன விஸ்ராந்தி தாயினி அப்படிங்கிறது. அப்போ 5 ஒரு பயப்பட்ட குழந்தை அம்மானு ஓடுறதே இயற்கை இல்லையா? நம்ம குழந்தைக்கு அம்மா தானே தெரியும், சின்ன குழந்தைக்கு. ஆனால் இதில் நம்ம வளர்ந்து விட்டோம்னாக்கா அம்மாவின் நினைப்பு வரதில்லை. ஆனால் இந்த அம்மாங்கிற உணர்வு எப்பொழுதும் வரும். ஏதாவது சின்ன காயம் பட்டால் என்ன பண்ணுறோம், அம்மானு கத்துறோம் இல்லையா? ஒரு திடீர்னு ஒரு ஷாக் அம்மானு சொல்கிறோம். ஆனால் இந்த அம்மா அம்மா அம்மான்னு சொல்லும்போது எல்லாம் ரிஃப்ளெக்ஸில் வருதுங்க, அனிச்சை செயலாக வருது. அந்த கையில் ஒரு முள்ளு குத்தி அம்மா அப்படின்னு சொல்கிறோம் அது இல்லையா? ஆனால் நம்ம அதனால் எப்பொழுதுமே அம்மா மாதாவாக இருக்கிற உணர்ந்து அம்மானு நம்ம இதை அழைக்கணும். இது இந்த ரிஃப்ளெக்ஸாக வர்றதை விட இது இந்த ரிஃப்ளெக்ஸுங்கிறது பிரெயினுக்கு போகாது, ஃபைனல் கார்டோடு வந்துடும். ஆனால் அம்மா என்ற நம்ம அழைக்கிற அந்த அழைப்பு உள்ளத்திலிருந்து வர வேண்டும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அம்பாள் ஒருவரே சத்தியமான அன்னை. நம்ம அம்மான்னு சொல்கிறது நான் சொன்னல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒரே அம்மா அந்த ஸ்ரீமாதா அப்படிங்கிற நம்ம பரமாபிகா தான். அதனால தான் அம்பாளுக்கு ஸ்ரீமாதான்னு சொன்னோம், ஆப்ரம கீட ஜனனின்னு சொன்னோம், அப்புறம் அம்பிகான்னு சொன்னோம், அப்புறம் மாதான்னு சொன்னோம், ஜனனின்னு சொன்னோம், அம்பான்னு சொன்னோம். இத்தனை நாமங்களும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட அம்பாள் என்னை நீ என்னை அழைக்க வேண்டும். அம்பா என்னை யமன் வரும்போது என்னை பயப்படாதுன்னு சொல்லுவாய் அப்படின்னு சொல்லுவாள். இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது அஞ்சல் என்பாய் அப்படின்னார். சரி, இப்போ அம்பாள் சொல்லிட்டு வந்தாக்க இப்போ அம்பாளுடைய அவருக்கு எப்பொழுதுமே அம்பாளுடைய அழகை வர்ணிப்பதில் ஒரு ரொம்ப ஈடுபாடு உள்ளவர், ஆத்ம சமர்ப்பணம்னு சொல்லியிருக்கேன். இப்போ அம்பாள் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அம்பாள் அம்பாளை கண்டு நம்ம எல்லாரும் தாயாக தாயாக உருகி மயங்கி நிற்கிறோம். ஆனால் இந்த அத்தர் இருக்கிறார் இல்லையே, அத்தர்னா யார்? நம்முடைய தந்தை யார்? பரமேஸ்வரன் யார்? இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவர். அவருடைய சித்தமெல்லாம் குழைந்து நிற்கிறான். அந்த சித்தத்தெல்லாம் குழைத்து விடுகிறாள். அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும். எதை குழைக்கும்னா அம்பாளுடைய அழகு, பேரழகு. அதில் முக்கியமாக அம்பாளுடைய அந்த மார்பகங்கள். அதை பார்த்தா அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவி மூளை அப்படிங்கிறாரு. இந்த களபம்னா சந்தனம். அம்பாளுடைய மார்பகத்தில் சந்தனங்களை பூசியிருக்காங்க. குவி முளை அப்படின்னா நல்லா குவிந்த அழகுடைய மார்பகங்களை உடையவர்கள். அதை பார்த்த உடனே சிவபெருமானுடைய சித்தமெல்லாம் குழைஞ்சு போச்சான். அவர் சிவபெருமான் ஒரு ஸ்தானுன்னு சொல்லுவோம், ஸ்திராயன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? உறுதிமிக்கவர், உறுதியானவர், நிலையாக இருப்பவர் சொல்லுவான். அந்த உறுதிமிக்க நிலையான அந்த பரமேஸ்வருடைய சித்தம் எல்லாம் அந்த உள்ளத்தையே குழைக்கக்கூடிய ஒரு சந்தனத்தை அடைந்த அழகான மார்பகங்களே உடைய தாயே அப்படிங்கிறாரு. இதை லலிதா சஹஸ்ரநாமத்தில் இன்னொரு நாமாவளி சொல்லுதுங்க. காமேஸ்வர பிரேம ரத்னமணி பிரதபனஸ்தனி அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு இல்லையா? காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதீபனஸ்தனி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, காமேஸ்வரர் அம்பாள் மேலே ரொம்ப காதல் கொண்டிருக்கிறார். இந்த ஒருத்தர் மேலே நம்ம அன்பு ஒன்று செஞ்சோம்னா திருப்பி அவங்க செய்யணும் இல்லையா? அதுக்கு எதிர் செய்யணும் இல்லையா? இப்போ அம்பாள் பரமேஸ்வருடைய காதல்
மிகப்பெரிய காதல். அது ரொம்ப பிரம்மாண்டமான காதல், அழிய முடியாத காதல், உன்னதமான காதல். இந்த காதலுக்கு அம்பாள் என்ன செய்கிறாங்க, பிரதிபலம் சொல்லி அது பிரதிபனம்ங்கிறத நமக்கு திருப்பி செய்கிறது. என்ன செய்கிறான்னு கேட்டால் ஸ்தனிங்கிறாருங்க. ஸ்தனிங்கன்னா மார்பகங்கள். அவருடைய காதலுக்காக தன்னுடைய அந்த காதல் என்னும் ரத்தனத்துக்கு அந்த ரத்தனத்துக்கு எதிராக ஒழுங்கும் மணியாக உடைய மார்பகங்களை உடையவள் அப்படிங்கிறது லலிதா சஹஸ்ரநாமத்தில் வர நாமம். அதனால் இப்படிப்பட்ட அழகிய மார்பகங்களை சொல்லி அது அத்தரை மயக்கி விடுது, அத்தரை குழைக்கிறதுனா என்ன, அவள் உருகிடுறான் அந்த பார்த்து. அதை இதை பல நிலைகளில் சொல்லியிருக்காரு. சிவபெருமான் அம்பாளுடைய அழகிலே மயங்கினதை பல பாடல்கள் இருக்குது, நம்ம அதெல்லாம் போகிறதில்ல. அப்படிப்பட்ட இந்த அம்பாள் யாருன்னா யாமலை கோமலைங்கிறது. யாமலை அப்படின்னா கொடி இல்லையா, கொடி. கோமலை யாமலைனாக்கா இதுங்க, சியாமலம்னா பச்சை வண்ணம் இல்லையா, கோமலைன்னா கொடி. அம்பாள் அம்பாளுடைய நிறத்தையும் அம்பாளுடைய தன்மையையும் சொல்லுவாங்க. அது சியாமலைங்கிறது தான் தமிழில் யாமலைன்னு வரும். அம்பாள் மிகவும் மென்மையானவள், அதான் சியாமலை. அதனால் கோமலாகாரா அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கோம். அம்பாள் யாமலை கோமலை அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாரு. அப்போ இந்த யாமலையாகவும் கோமலையாகவும் இருக்கின்ற தாயே, உன்னுடைய அழகான அந்த மார்பகங்களுடைய சந்தனம் பூசிய மார்பகங்களினால் சிவபெருமானுடைய எப்படி உறுதியானவர், தானுவாகவும் ஸ்திரமாகவும் இருக்கிறவரை அவரையே குழைக்க விட்டவள் அம்பாள். அந்த சிவபெருமானையே ஒருத்தவங்க மறைக்க முடியும்னா வேறு எது சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சிவபெருமான் யோகத்தில் இருக்கும்போது மன்மதன் 5 பஞ்சபானங்களை போட்டு அவர் நிஷ்டையிலேருந்து எழுப்பின உடனே என்ன ஆனால் எரிஞ்சு போனான். அவர் கண்ணை திறந்த உடனே பஸ்மா போனான். அப்படிப்பட்ட உறுதி உள்ள இந்த சிவபெருமான் உன்னை பார்த்து உன்னுடைய அழகிலே மயங்கி குழைந்து போகிறாரே தாயே, அப்படிப்பட்ட தாயே, நீ எங்களை தாயாக, ஒரு குழந்தைக்கு துன்பம் வரும்போது குழந்தை அம்மா என்று அழைக்கும்போது தாய் வருவாள். ஆனால் அழைக்காமலே தாய் ஓடி வருவாள். குழந்தை அம்மாவிடம் மெல்ல தளர் நடையோடு அம்மா நோக்கி வரும், ஆனால் தாய் ஓடி வருவாள். அதே மாதிரி எனக்கு யமபயம் வரும்பொழுது, யமன் என்னை பிடிக்க வரும்போது நான் அம்மா என்று உன்னை அழைப்பேன். ஏன்னா பல நிலைகளிலே அம்மான்னு நினைக்க எனக்கு நினைவில்லாமல் போயிடும். சில பேருக்கு அந்த நிலையிலே என்னை அழைக்க நினைவில்லாமல் போயிடும், அல்லது வலுவில்லாமல் போயிடும். மரணம் வரும்போது இதில் சுப்பிரமணிய விஜயங்கத்தில் அதான் சொல்லுவார், ஸ்கந்தா என்று உனை அழிக்க வழியில் கிருதாந்தேஷி தூதேஷு கண்டேஷு ஸ்கோபாத் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லுவார். முருகா என்று உன்னை அழைக்க நான் வலுவிழந்து விடுவேன், நினைவிழந்து விடுவேன். அந்த நேரத்தில் நீ மயூரத்தில் இதில் மயில் மேலேறி வர வேணும் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி எனக்கு யமன் வரும்போது நான் வலுவிழந்து விடுவேன், நினைவிழந்து விடுவேன். உன்னை அம்மா என்று அழைக்கக்கூட எனக்கு திராணி இல்லாமல் போயிடும். அந்த நேரத்தில் நீயே உணர்ந்து என்னை ஓடி அப்போ என்னை நீ தூக்கி என்னை பாதுகாப்பாயே அப்படின்னு அம்பாளுடைய அந்த திறத்தை சொல்கிறார், தாய்மையே சொல்கிறார். ஏன்னா அம்பாள் பிரபஞ்சத்துக்கே தாயாக இருக்குன்னா இது அழகாக சொல்கிறாரு. இப்போ இந்த பாட்டை மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்களேன். இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது அஞ்சல் என்பாய், அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களவ குவி முளை யாமல கோமலையே, உழைக்கும் பொழுதே உன்னை அன்னை என்பேன் ஓடி வந்தேன். இந்த உழைக்கும் பொழுதேங்கிறத நான் இப்பயே சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்தில் எமன் வரும்போது எனக்கு நினைவு இல்லாமல் போயிடும், சக்தி இல்லாமல் போயிடும். அதனால் உழைக்கும் பொழுது, நான் இப்போ நல்லா இருக்கும்போதே, என்னோடய சக்தி இருக்கும்போதே நான் இப்போயே டெபாசிட் பண்ணுற மாதிரி இப்போயே ஒன்று அன்பேன். அதனால் நீ இப்போயே அதை இதையே நீ வச்சுக்க, இதை கேட்டு நீ ஓடி என்னை காப்பாற்ற வேண்டும், எனக்கு அடைக்கலம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாட்டு ரொம்ப அழகும் நேயமும் அர்த்தமும் பொருளும் நிறைந்த ஒரு சரணாகதி பாடல். இது இந்த இறைவனுடைய ஆத்ம சமர்ப்பணம் சரணாகதி என்று சொல்லியிருக்கோம் இல்லையா. நம்ம போன பதிவில் கூட பார்த்தோம். நீங்கள் இறைவனை வணங்குகிற வதிகளில் ஆத்ம சமர்ப்பணங்கிறது 9வது இறைவனை வணங்கும் முறையில். அதில் நம்ம இறைவனை எல்லாத்தையும் அவர் பாதத்தில் போட்டால் ஹீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். நம்ம ஒரு குழந்தை ஒரு அம்மா மடியில் போய் படுத்துக்கிச்சுன்னா, கண்ணை மூடி படுத்துக்கிச்சுன்னா குழந்தைக்கு எது வந்தாலும் அம்மா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி நம்ம இறைவனுடைய திருவடியிலே இல்லை கண்ணை மூடிட்டு அவ்வளவும் போட்டு நீ தான் கதின்னு இருந்தோம்னா ஹீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். கடவுள் நம்ம இறைவன் பரமேஸ்வரனும் பரமாம்பகம் நம்ம அனைத்தையும் அவர் பார்த்துக்கிடுவாங்க. அந்த உறுதியோடு, ஆனால் அது அந்த சின்னமான அந்த எண்ணத்தோடு இறைவனை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த பாட்டு அழகாக சொல்லுது. அதனால் அன்னையே சரணம் அப்படின்னு நம்ம புகழ் அடைந்து விட்டால்
நம்மையே தன்னை அன்னை என்றுமே காப்பாற்றுவாள் என்று இந்த பாட்டு அழகாக சொல்லுது. ஸோ இந்த பதிவினை இத்தோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் 34வது அபிராமி அந்து பாடலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.